Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2040 உலகளாவிய விண்வெளி தொழில் சுமார் $1 டிரில்லியன் உயரும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது உலகின் விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்களிப்பு வெறும் 2% உள்ளது. இந்த இடைவெளியை நிரப்பவும், விண்வெளி தொழில்நுட்பத்தில் புதுமைகளை படைக்கவும் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. முன்னதாக 2020 ஜூன் மாதம் இந்திய விண்வெளித்துறையில் பொது தனியார் துறை கூட்டுறவுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்திய விண்வெளித்துறையில் புதிய சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி அத்துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்தது. இதற்காக இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் இஸ்ரோவும் தனியார் விண்வெளி நிறுவனங்களும் இணைந்து செயல்படும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்திய விண்வெளித்துறையில் முதல் தனியார் நிறுவனத்தை இஸ்ரோவில் விஞ்ஞானிகளாக பணியாற்றிய பவன்குமார் சந்தனா மற்றும் நாக பரத் டாக்கா ஆகியோர் 2018 ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை தொடங்கினர். மிஷன் ஆகமன் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் தனியார் புவி சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் ஒன்றை வெற்றிகரமாக ஏவி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. 4 நிலைகளை கொண்ட 22 மீட்டர் நீளமுள்ள பல பேலோடுகளுடன் கூடிய விக்ரம் 1 புவி சுற்றுப்பாதையில் 450 கிலோமீட்டர் தூரத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுற்றுப்பாதை ராக்கெட்டை தனியார் துறையால் உருவாக்கி ஏவிய 3வது நாடு என்ற பெருமையை இந்தியா அடைந்திருக்கிறது. ஸ்கைரூட்டின் இந்த வெற்றிக்கு பின்னால் பல முதலீட்டாளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch vehicle. And we have great views. And we have reached space on our first attempt. We have sun rising behind it. ஸ்கைரூட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவரான முகேஷ் பன்சால் ஒரு தொடக்ககால முதலீட்டாளர். 2018 ஜூலையில் ஸ்கைரூட்டின் நிறுவனத்தின் மதிப்பு வெறும் $4.79 மில்லியன் இருந்தபோது பன்சால் இந்நிறுவனத்தில் சுமார் 12 கோடி ரூபாயை நம்பிக்கையுடன் முதலீடு செய்தார். அக்காலத்தில் விண்வெளிக்கென எந்தவொரு கொள்கையும் இல்லை. சுற்றுப்பாதையை அடையக்கூடிய ராக்கெட்டை உருவாக்க முடியும் என்பதற்கான எந்த ஆதாரமும் எங்களிடம் இல்லை. தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய இடர்கள் முன்னால் இருந்தன. சொல்லப்போனால் முதலீடு செய்ய மறுப்பதற்கு பல காரணங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த நிச்சயமற்ற சூழலையும் கடந்து தொலைநோக்கு பார்வையுடன் பன்சால் செயல்பட்டு ஸ்கைரூட் மீதான நம்பிக்கையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலையை வழங்கி ஸ்கைரூட்டின் முதல் முதலீட்டாளரானார் என்று சந்தனா தனது லிங்க்டின் பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருக்கிறார். முதல் காசோலை என்பது ஒருபோதும் வெறும் மூலதனம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை என்றும் சந்தனா குறிப்பிட்டிருக்கிறார். 2019 ஏஞ்சல் சுற்று, 2020 தொடக்ககால சுற்று மற்றும் 2021 சீரிஸ் ஏ சுற்று ஆகியவற்றிலும் பன்சால் தொடர்ந்து ஸ்கைரூட் நிறுவனத்திற்கு ஆதரவளித்து வந்தார். 2026 ஸ்கைரூட் நிறுவனத்தின் மதிப்பு $1.1 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது பன்சாலின் முதலீட்டின் மதிப்பு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது கடந்த 8 ஆண்டுகளில் சுமார் 60 மடங்கு வருமானத்தை அளித்துள்ளது என்று கூறப்படுகிறது. சீரிஸ் ஏ சுற்றில் $15 மில்லியன் திரட்டி நிறுவனத்தின் மதிப்பை $90 மில்லியன் ஸ்கைரூட் உயர்த்தியது. சீரிஸ் பி சுற்றில் $164 மில்லியன் மதிப்பீட்டில் $51 மில்லியன் நிதியை ஸ்கைரூட் திரட்டியது. இதேபோல் ஹல்திராம்ஸ் தனது ஷெர்போலா வெஞ்சர்ஸ் தலைமையிலான $4.5 மில்லியன் மதிப்பிலான சீரிஸ் பி நிதி திரட்டும் சுற்றில் பங்கேற்று 2022 ஸ்கைரூட்டின் பங்கு மூலதன பட்டியலில் நுழைந்தது. இந்த சுற்றில் வாமி கேபிட்டல், நீரஜ் அரோரா, அமித் சிங்கால், கிரிம்சன், விவேக் வெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஏகேஎஸ்எஸ் ஹோல்டிங்ஸ் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். இந்த சுற்றில் ஆர்கலர் மிட்டலின் நிர்வாக தலைவரான லக்ஷ்மி நிவாஸ் மிட்டலின் LNM இந்தியா இன்டர்நெட் வெஞ்சர்ஸ், ஷெர்போலா வெஞ்சர்ஸ், சோலார் குரூப், வாமி கேபிட்டல்ஸ் மற்றும் பிற நிறுவனங்களுடன் இணைந்து ஸ்கைரூட் பங்கு மூலதன பட்டியலில் இணைந்து கொண்டது. இதில் மேலும் $27.5 மில்லியன் நிதியை பெற்று நிறுவனத்தின் மதிப்பீட்டை $519 மில்லியன் ஸ்கைரூட் உயர்த்தியது. இது இந்திய விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய நிதி திரட்டலாக கருதப்படுகிறது. ஷெர்போலா வெஞ்சர்ஸ் மற்றும் GIC இணைந்து நடத்திய சீரிஸ் சி சுற்றில் $50 மில்லியன் நிதியை திரட்டிய பிறகு கடந்த மே மாதத்தில் யூனிகார்ன் அந்தஸ்தை ஸ்கைரூட் நிறுவனம் பெற்றது.
இதன் மூலம் இந்நிறுவனத்தின் மதிப்பு $1.1 பில்லியன் அதிகரித்துள்ளது. முன்னதாக 2026 இந்நிறுவனம் பிளாக் ராக்கரிடமிருந்து $10.8 மில்லியன் வழக்கமான கடனையும் பெற்றிருந்தது. தமது ராக்கெட்டுகள் எந்த ஏவுதளத்திலிருந்தும் 24 மணி நேரத்திற்குள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஏவப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் ஸ்கைரூட், அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 20,000 சிறிய செயற்கைக்கோள்களை தங்கள் ராக்கெட்டுகள் மூலம் விண்ணில் செலுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை ஏதாவது ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்வது போல விரைவில் எளிதாகிவிடும். அது விரைவான, துல்லியமான மற்றும் மலிவானதாக அமையும் என்றும் ஸ்கைரூட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.